லியோ ஜீனோ ஹண்டர் எபிசோட் 29. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க உடனே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவன் அவ்வாறு அந்த பெருத்த மனிதனிடம் கூறிவிட்டு வெளியில் வருகையில் வெளியில் டீ குடித்துக்கொண்டு சபரிஷ் நின்றார். அவரது கண்களை பார்த்து, "வணக்கம் ஆசிரியரே" என்றான் லியோ. லியோவின் தோள்பட்டியில் கை வைத்த சபரிஷ், "இன்று நீ சரியா செயல்பட்ட. ஆனா எங்களால நீ கடைசியா தோற்கடித்த அந்த 3 தங்க கழுகுகளின் சண்டையை தான் பார்க்க முடியல. கமாண்டர் அங்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னாரு. அது கேட்கும்போதே எனக்கு உடம்பு புல்லரிச்சிருச்சு. ஒரு பயிற்சி மாணவனா இருந்து நீ அதை 3ஐயும் எதிர்த்து நிக்கிறப்ப உனக்கு மனதுல என்ன தோணுச்சு?" என்றார். உடனே லியோ அவர் கண்களை பார்த்து, "உண்மையை சொல்லணும்னா அந்த நேரத்துல எனக்கு எந்த ஒரு பதட்டமும் பயமும் இல்லை. அந்த மிருகங்களின் பலவீனத்தை கண்டுபிடிச்சு அதை கொல்லணுங்கிறத மட்டும்தான் தோணுச்சு. வேற எதையுமே நான் நினைச்சு பார்க்கல. என் முன்னாடி இருப்பதே நான் கொல்லணும், இல்லைன்னா அது என்ன கொன்னுடும். இது 2 மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு" என்று கூறினான். அதை கேட்ட சபரீஷ், "நல்லது. நீ ஒரு சண்டைக்கு போயிட்டேன்னா அந்த சண்டையில அடுத்த நொடி நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் யோசிக்கணும். நீ அந்த சண்டையில் சிறிது இரக்கமோ பரிதாபமோ அல்லது சண்டையை விட்டு விலகுவது என்று எண்ணினால் அடுத்த நொடியே நீ கொல்லப்படுவ. நீ அப்படி உன் மனதை இருக்குங்கிறப்ப நீ அந்த சண்டைக்கு போகக்கூடாது. இதை மட்டும் நீ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ" என்று கூறியவர் மேலும் லியோவை பார்த்து, "சரி, என்ன முடிவெடுத்த? உன்னிடம் பேசினா ரொம்ப நேரமா லைட்டிங் ஆசிரியர் அமர்ந்திருந்தார்" என்றார். "ஆசிரியரே, எனக்கு இந்த பள்ளியை விட்டு செல்ல விருப்பமில்லை. அதை நான் அவரிடமே கூறிவிட்டேன். அது எனக்கு தெரியும், உன்னால் இங்கிருந்து செல்ல முடியாது என்று. அதை நான் கூற அவர் கேட்கவில்லை. இருப்பினும் நீ சிறிது ஜாக்கிரதையாக இரு. ஏனெனில் லைட்டிங் லார்ட் இப்போது உடல்நல குறைவால் பயிற்சியில் இருக்கிறார். அவர்கள் வாரியர் டவரில் இப்போது அந்த அளவிற்கு சக்திசாலிகள் இல்லை. எப்போதுமே நமக்கும் அவர்களுக்கும் போட்டி இருந்து கொண்டேதான் இருக்கும். வெளியில் தெரியாவிட்டாலும் உள்ளுக்குள் மோதிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆகையால் அவர்களுக்கு சிறந்த மாணவர்கள் கிடைக்க எது வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆசை காட்டுவார்கள், மிரட்டுவார்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அதனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு" என்று கூறினார். "சரி ஆசிரியரே" என்று கூறிய லியோ அங்கிருந்து வீட்டிற்கு புறப்பட்டான். குடும்பத்துடன் லியோ. அவன் சிறிது நேரத்தில் AK பிளாட்டிற்கு வந்து சேர்ந்தான். அங்கு வாயிலிலே அதிக காவல்களுடன் அங்கிருக்கும் வாரியர் வீடுகளை பாதுகாத்துக் கொண்டிருந்தனர் வீரர்கள். அவன் சென்றவுடனே ஒரு வீரர் சல்யூட் செய்து தலையசைக்க லியோவும் தலையசைத்துவிட்டு அந்த கேட்டை கடந்து அந்த வாரியர் வீடுகள் இருக்கும் பகுதிக்குள் நுழைந்தான். சிறிது தூரம் நடந்தவுடனே 119வது ஏயை கொண்ட அவனது வீடு வந்தது. அது 5 மாடி கட்டிடம். வெளியிலிருந்து பார்த்தவன் பெருமூச்சு விட்டான். "ஹூ, ஒரு வழியாக நான் பயிற்சியில நல்ல பெயர் எடுத்துக்கேன். இன்னும் பயிற்சி முடியல. இருந்தாலும் அதிலும் வெற்றி பெற்று என் குடும்பத்தை நிம்மதியாக சந்தோஷமா இங்கே இருக்க வச்சுப்பேன்" என்று கூறியவன் காலிங் பெல்லை அடித்தான். கதவை திறந்தது லியோவின் அம்மா. அவன் லியோவை பார்த்து, "செல்லம், வாடா, உள்ளவா" என்று கூறி அவன் கைகளை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றவள் அமர வைத்து, "என்னாச்சு? இன்னைக்கு போன காரியம் நல்லபடியா ஜெயிச்சிட்டியா?" என்றார். அப்போது மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்த லியோவின் தந்தை, "லியோ, வந்துட்டியா? வா, முதல்ல சாப்பிடலாம். 2 நாள் ஆயிருச்சு நீ போய்" என்று கூறினார். "பேசலாம்" என்று கூறி குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து சாப்பிடத் தொடங்கினார். நடந்தவற்றை அனைத்தையும் கூறினான். அதை கேட்ட லியோவின் தாய், "கஷ்டமா இருந்துச்சா தம்பி? ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க அடிபட்டிருக்கு காட்டு" என்று அதை கேட்டவுடனே அவள் அவனை பரிசோதிக்க தொடங்கினாள். அதற்கு லியோ சிரித்துக்கொண்டு, "அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். எந்த வலியும் இல்ல, எந்த அடியும் படல" என்றான். லியோவின் தம்பி லியோவை பார்த்து, "லியோ, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்காத. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்குன்னு ஒரு தனியார சின்ன ஸ்விம்மிங் பூல், வீடு பார்க்கறதுக்கே அருமையா இருக்கு. தயவு செய்து நீ வரும் போட்டிகளில் ஜெயிச்சிரு. திரும்பி இங்கிருந்து போற மாதிரி வச்சுக்காத" என்று கூறி சிரித்தான். தலைமுடியை பிடித்து கோதியவன், "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம இனிமே இந்த வீட்டை விட்டு இதை விட நல்ல வீட்டுக்கு தான் போவோமே தவிர இந்த வீட்டில இருந்து மோசமான வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது" என்று கூறி சிரித்துக்கொண்டே அங்கிருந்து அனைவரும் உணவை உண்டு கொண்டிருந்தனர். அமைதியான அந்த வீட்டின் அறையில் லியோ புதிதாக காய்ச்சிய தேநீரை சிறிது பருகினான். இருப்பினும் அவனது பார்வை அவன் வீட்டின் தொழில்நுட்ப அறையின் சுவரில் இருந்த பெரிய திரை மீதுதான் அவன் கவனம் இருந்தது. 20 லட்சம் இந்திய பணம். டோஜே டவர் எனக்கு உறுதியளித்த அந்த பணம் வந்து சேர்ந்த அந்த தகவல் இருந்ததை பார்த்தான். அந்த திரையின் வலது பக்கத்தின் மேற்புறத்தில் வரிசையாக சில பட்டன்கள் இருந்தன. அவற்றில் ஒன்று தொடர்ந்து மின்னியது. 2 புதிய செய்திகள் உள்ளன என்று காட்டியது. செய்திகளை திறக்க லியோக்கில் விரல் வயர்லெஸ் விசைப்பலகையின் தொடுதிரையை லேசாக தட்டினான். முதல் செய்தி திறக்கப்பட்டு ஒரு வீடியோ செய்தி வெளிவந்தது. "வணக்கம் திரு லியோ.
கருப்பு நிற உடை அணிந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் பெரிய திரையில் தோன்றினார். அவர் சிரித்தபடி, நான் தலைமை ஏஐ உதவியாளர். வாரியர் டவரின் தலைமையகம் உங்களுக்கு உறுதியளித்த 20 லட்சம் பணம் நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்திறன், வேகம் மற்றும் நுட்பச் சுருள்களை வாங்க நீங்கள் அவற்றை ஆன்லைன் மூலம் வாங்கலாம். அவற்றின் விலை 100 லட்சத்தை தாண்டாத வரை ஆன்லைன் பணம் செலுத்துதலை டோஜோ டவருக்கு மாற்றும். எனவே நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை. இருப்பினும் செலவு 100 லட்சத்தை தாண்டினால் திரு லியோ, நீங்கள்தான் அந்த அதிகப்படியான பங்கை செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் பயிற்சித் தேர்வில் நீங்கள் பெற்ற வெற்றியை நான் முதல்வரின் பிரதிநிதியாக உங்களுக்கு வாழ்த்துகிறேன் என அது சொன்ன பிறகு வீடியோ முடிவுக்கு வந்தது. டோஜோ டவர் தன்னை நன்றாக நடத்துகிறது என்று லியோ 2வது செய்தியை திறந்தான். இந்த செய்தியிலும் ஒரு காணொலியும் இருந்தது. வணக்கம், மரியாதைக்குரிய புதிய போராளி லியோ. நான் டோஜோ டவரின் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏஐ. எங்கள் பெரிய குடும்பத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் என்று ஒரு கனிவான முகம் கொண்ட பெண் ஏஐ சிரித்தபடி, டோஜோ டவர் ஆன்லைன் ஹோமுக்கு நீங்கள் நுழைவது இதுவே முதல் முறை என்பதால் ஆன்லைன் பற்றிய பல்வேறு செயல்பாடுகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் ஆயுதத்தளத்தில் நீங்கள் பல்வேறு ஆயுதங்கள், நுட்பங்கள், வேகச்சுருள்கள் மற்றும் வாள்வெட்டு, கத்திச்சுருள்கள், ஈட்டிச்சுருள்கள், வாள்சுருள்கள் போன்ற தாக்குதல் சுருள்களை வாங்கலாம். பலம் வாய்ந்த ஆயுதங்கள், போக்குவரத்து கருவிகள், பாதுகாப்பு கியர்கள், தகவல் தொடர்பு அமைப்புகள், சிறப்பு குண்டுகள், சிறப்பு மருந்துகள், மரபணு மருந்துகள், சில அரிய பொருட்கள் மற்றும் பொக்கிஷங்கள் கூட உள்ளன. உங்களிடம் போதுமான பணம் இருக்கும் வரை நீங்கள் அனைத்தையும் வாங்கலாம். நீங்கள் பணம் செலுத்தியவுடன் பொருட்கள் 24 மணி நேரத்திற்குள் உங்கள் இருக்குமிடத்திற்கு வந்து சேரும். ஆன்லைன் டவர் மூலம் இணையம் வழியாக உங்களை ஒருவருக்கொருவர் பயிற்சி அளிக்க ஒரு வீரரையோ அல்லது ஒரு போர் நுட்பத்தை கூட நீங்கள் கேட்கலாம். அதேபோல நீங்கள் பணத்தையும் செலுத்த முடியும். வீடியோவில் உள்ள பெண் சிரித்தபடி, உங்களிடம் போதுமான ஜனப்புள்ளிகள் இருக்கும் வரை அனைத்து பொருட்களும் பாதி விலையில் கிடைக்கும் என்றாள். இதை கேட்டலும் லியோ அதிர்ச்சியடைந்தார். பாதியா? எனவே அவரிடம் போதுமான ஜனப்புள்ளிகள் இருக்கும் வரை 100 லட்சம் மதிப்புள்ள ஒரு பொருளை 50 லட்சத்திற்கு வாங்க முடியுமா? இந்த ஜெனோ புள்ளிகளை பயன்படுத்த பல இடங்கள் நிச்சயமாக உள்ளன. இருப்பினும் அவரது ஜெனோ புள்ளிகள் இப்போதும் 0 மட்டுமே உள்ளன. ஜெனோ புள்ளிகளுக்கு பல பயன்கள் உள்ளன. அவற்றை கொண்டு பொருட்களை வாங்குவது மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்ததும் டோஜோ டவரின் சிறப்பு படைகளை அழைக்கவும் அவற்றை பயன்படுத்தலாம். அதிக ஜெனோ புள்ளிகளே எனது டோஜோ டவரில் அதிக சக்தி உடையது மற்றும் நன்மைகள் அதிகாரத்தை தருகின்றன என்று வீடியோவில் உள்ள பெண் கூறியபோது, ஜெனோ புள்ளிகளை பெறுவதற்கு 2 முக்கிய வழிகள் உள்ளன. முதலில் நீங்கள் அரக்கன்களை கொன்று அவர்களது உடலில் இருந்து சில பொருட்களை எடுத்து இந்த முக்கியமான பொருட்களை டோஜோ டவரில் விற்கலாம். இந்த வழியில் நீங்கள் பணத்தையும் ஜெனோ புள்ளிகளையும் சம்பாதிக்கலாம். இரண்டாவதாக, நீங்கள் டோஜோ டவருக்கு நன்கொடை அளிக்கலாம். நீங்கள் எவ்வளவு அதிகமாக நன்கொடை அளிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக ஜீனோ புள்ளிகளை பெறுவீர்கள். தற்போதைய விலை ஒரு ஜீனோ புள்ளிக்கு 10,000 ரூபாய். நன்கொடை முறையில் குறைந்தபட்ச நன்கொடை 10 லட்சம். மேலும் ஒரு போராளி நன்கொடை அளிக்கக்கூடிய அதிகபட்ச தொகை 100 கோடி ஆகும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நன்கொடை முறை மூலம் நீங்கள் 1 லட்சம் ஜீனோ புள்ளிகள் வரை சம்பாதிக்கலாம். இதை கேட்ட பிறகு லியோ ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். என்னடா இது? நன்கொடை அளிப்பதற்கு ஒரு வரம்பு இருக்கிறதா? அதிகபட்சம் 100 கோடிதானா? அதற்கு மேல் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 100 கோடியா? இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரிடம் 100 கோடிக்கு சற்று அதிகமாக மட்டுமே இருப்பது போல் தெரிகிறது. பூமியில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர்களுக்கான தரம் வரிசையில் மிகப்பெரிய பணக்காரரிடம் 160 கோடி அமெரிக்க டாலர்கள் மட்டுமே உள்ளன. நிச்சயமாக மேற்பரப்பு செல்வத்தை மட்டுமே தரம் வரிசைப்படுத்துகிறது. சில பெரிய குடும்பங்களின் மொத்த சேமிப்பை விட சில பணக்காரர்களின் சேமிப்பு அதிகமாக உள்ளது. இருந்தபோதிலும் அது ஒரு முழு குடும்பத்தின் சேமிப்பு. திரு லியோ, ஜீனோ புள்ளிகளை பெறுவதற்கான சிறந்த வழி அரக்கர்களை வேட்டையாடுவதே என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஜீனோ புள்ளிகளை பெறுவது மட்டுமல்லாமல் பணத்தையும் சம்பாதிக்க முடியும். வீடியோவில் உள்ள பெண் சிரித்துக்கொண்டே கூறினாள். உங்களிடம் ஒரு பெரிய தொகை இருந்தாலும் உடனடியாக பொருட்களை வாங்க வேண்டாம். நீங்கள் போராளியின் விவாத தரவுதடத்தில் நுழைந்து ஒரு போராளிக்கு தேவையான சில அடிப்படை அறிவை கவனமாக கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு சுருளை எடுக்கும்போது அல்லது ஆயுதம் வாங்கும்போது இது உங்களுக்கு உதவும் என்று எண்ணி வாங்கும் என்று கூறினாள். இறுதியாக, டோஜோ டவரில் உள்ள எங்கள் பெரிய குடும்பத்தில் உள்ள போராளிகளில் நீங்கள் மிக உயர்ந்த இடத்தை பெற முடியும் என்று அனைவரும் நம்புகிறோம். அதை சொன்ன பிறகு வீடியோவில் இருந்த பெண் குனிந்து தலைவணங்கினாள். பின்னர் வீடியோ முடிந்தது. அதை கேட்ட பிறகு லியோ வாயடைத்து போனான். டவரான் சர்வீஸ் என்ற உள்வலையமைப்பின் பயன்பாடு உண்மையிலேயே மிகப்பெரியது. லியோவை மிகவும் கவரும் விஷயம் என்னவென்றால், ஒரு போராளியையோ அல்லது ஒரு போராளி நிலைவேரரை இணையம் வழியாக உங்களுக்கு நேரடியாக பயிற்சி அளிக்க வைப்பதற்கு நீங்கள் பணத்தை பயன்படுத்தலாம். 20 மில்லியன் சீன டாலர்கள் இருந்த போதிலும் லியோ எந்த ஆயுதங்களையும் வாங்க அவசரப்படவில்லை. அவன் முதலில் வாரியர் ஹோம் உள் வலையமைப்புடன் பழக முயன்றார். ஹோம் டவர் வலைதளம் பல செயல்பாடுகளை கொண்டுள்ளது. பல்வேறு வகையான தலைப்புகள் இருந்தன.
பணிகளை பெறுதல், பணிகளை இடுதல், அட்டையடித்தல், பயிற்சி மற்றும் நன்கொடை அளித்தல். இருந்தபோதிலும் லியோவை கவர்ந்த 2 பெரிய தலைப்புகள் ஃபைட்டர்ஸ் விவாதங்கள் மற்றும் இணைய சந்தை தலைப்புகளாகும். இணைய சந்தையில் அனைத்து வகையான ஆன்மீக சுற்றுநுட்ப சுருள்கள், சுறுசுறுப்பு சுருள்கள், பிளேட் சுருள்கள், சூடான ஆயுதங்கள், குளிர்ந்த ஆயுதங்கள், மரபணு மருந்துகள் போன்றவை இருந்தன. ஒரு சொற்றொடரின் இணைய சந்தை என்பது பணத்தை செலவழிக்கும் ஒரு இடம். போராளி விவாதங்கள். லியோ அந்த தகவலை ஆன் செய்த அடிப்படை போராளி தகவுதடம் என்ற தலைப்பில் ஒரு நூலை கண்டார். இந்த நூலில் எந்த பதில்களும் இல்லை. அது ஒரு பெரிய அளவிலான அடிப்படை தரவு மட்டுமே. ஆன்மீக ஆத்மவீரன் என லியோ ஆன்மீக வீரர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போது அந்த பக்கத்தை உருட்டிக்கொண்டே இருந்தான். இறுதியில் இதுதான் என ஒரு பகுதியை பார்த்தான். ஆன்மீக ஆத்ம வீரர்களை பற்றிய அடிப்படை கலைகள். இந்த முதல் வாக்கியத்தை படித்த பிறகு லியோ சிரித்தான். இந்த போராளி தரவுத்தளம் போராளிகளின் தொகுப்பாக மட்டுமே இருந்தது என்பது தெளிவாக அவனுக்கு தெரிந்தது. ஆனால் அது முறைப்படி இல்லை. போராளிகள் வட்டத்தில் அவர்களே மிகவும் அஞ்சப்படும் குழு என்று அழைக்கப்படுவது ஆன்மீக ஆத்ம வீரர்கள். அந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருந்ததை படிக்கத் தொடங்கினான் லியோ. முதலில் நீங்கள் ஒரு ஆவி வீரராக பயிற்சி பெற முடியாது. ஒவ்வொரு ஆவி வீரரும் இயற்கையாகவே திறமை பெற்று அவர்கள் ஆன்மீக ஆத்ம பிரபஞ்ச சக்தி விழித்துக்கொள்ளும். அவர்கள் விழித்தெழுவதற்கு முன்பு அவர்கள் ஒரு வழக்கமான போராளியாக இருக்கலாம். இருப்பினும் அவர்கள் விழித்தெழுந்தவுடன் பின்னர் அவர்கள் தரவரிசையில் இருந்து விலகிவிடுவார்கள். என்ன? அவர்கள் ஏன் தரவரிசையில் இல்லை? அவன் மீண்டும் அதை தொடர்ந்து படித்தான். முதலில் 2 வகையான ஆன்மீக ஆத்ம வீரர்கள் உள்ளனர். ஒரு வகை மைண்ட் கண்ட்ரோல் சக்தி. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவர்கள் ஒரு ஊசியை அல்லது கத்தியை கட்டுப்படுத்தி நீண்ட தூர தாக்குதல்களை நடத்த அவற்றை பயன்படுத்தலாம். அவற்றின் கட்டுப்படுத்தப்படும் பொருட்கள் ஒரு வகை கனரக துப்பாக்கிச் சுடும் துப்பாக்கியின் தோட்டாக்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை. துப்பாக்கிச் சுடும் துப்பாக்கியின் தோட்டாக்கள் எப்போதும் நேராக இருக்கும். இருப்பினும் ஆன்மீக ஆத்மசக்தி வீரர்கள் கட்டுப்படுத்தும் பொருட்களுக்கு எந்த விதிகளும் இல்லை. அவை சுதந்திரமாக நகர முடியும் என்பது மட்டுமல்லாமல் அவற்றின் சேதமும் வேறுபட்டது. உதாரணமாக, ஒரு இயந்திர துப்பாக்கியின் தோட்டாக்கள் அல்லது ஒரு வகை கனரக துப்பாக்கிச் சுடும் துப்பாக்கியால் செய்யக்கூடிய சேதத்திற்கு வரம்புகள் உள்ளன. ஒரு உயர்தர துப்பாக்கிச் சுடும் துப்பாக்கி ஒரு அடிப்படை நிலை தளபதியை கொள்வதில் சிக்கலை சந்திக்கும். இருப்பினும் ஆன்மீக ஆத்ம சக்தி வீரர் கட்டுப்படுத்தும் ஊசி அல்லது கத்தியின் சக்தி அவற்றின் ஆன்மீக சக்தியால் வலுப்படுத்தப்படுகிறது. மைண்ட் கண்ட்ரோல் பயன்படுத்தும் வகையை தவிர 2வது வகை நேரடியாக தாக்க தங்கள் ஆன்மீக சக்தியை பயன்படுத்துகிறது. இந்த வகை மிகவும் மர்மமானது. அவர்கள் நேரடியாக அசுரனின் ஆன்மாவை தாக்குகிறார்கள். அவர்கள் வெற்றி பெற்றவுடன் அசுரன் அவர்களின் உடலில் ஒரு காயமும் கூட இல்லாமல் இறந்து விடுவார். இருப்பினும் ஒரு ஆன்மாவை தாக்குவது மிகவும் கடினம். எனவே ஆன்மீக தாக்குதல் நுட்பம் அறிந்த வீரர்கள் மிகவும் அரிதானவர்கள் என்று இருந்தது. மைண்ட் கண்ட்ரோல் மற்றும் ஆன்மீக தாக்குதல் நுட்பங்களை தவிர அதிக நுட்பங்களை அறிந்த புகழ்பெற்ற வீரர்கள் உள்ளனர். அவை குறித்து எனக்கு அவ்வளவு உறுதியாக தெரியவில்லை. லியோ ஒரு புள்ளியை கூட தவறவிடாமல் வார்த்தைக்கு வார்த்தை படித்தான். ஆனால் எனக்கு மிகவும் பொறாமையானது ஆன்மீக வீரர்களின் வளர்ச்சி விகிதம்தான். ஆன்மீக வாசகர்கள் இயல்பாகவே ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக சக்தியை கொண்டுள்ளனர். அவர்கள் இளமையாக இருக்கும்போது அவர்களின் உடல்கள் அந்த ஆன்மீக சக்தியை முழுவதுமாக கையாள முடியாது. எனவே அது அவர்களின் ஆழ்மனதில் தூங்குகிறது. அவர்களின் உடல் வலுவடைந்து ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்த பின்னரே ஆன்மீக சக்தி தன்னை வெளிப்படுத்தும்.